வணக்கம். குறளும் கதையும். திருக்குறள். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். குறளுக்கான கதை. ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் எதை கண்டாலும் ஆசைப்படுவான். கேட்டதெல்லாம் உடனே நம்புவான். ஒரு நாள் அவன் ஆசிரியர் ஒரு பாடம் சொல்லித்தந்தார். நம்முடைய 5 உணர்வுகள், அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இவையெல்லாம் நம்மை நல்ல பாதைக்கும் கொண்டு செல்லவும் தவறான பாதைக்கு கொண்டு செல்லவும் முடியும் என்றார். அதை புரிய வைக்க ஆசிரியர் ஒரு உதாரணம் கூறினார். ஒரு நாள் அருண் சந்தைக்கு சென்றான். அங்கு இனிப்புகள் நிறைய இருந்தன. அவன் கண்களால் பார்த்ததும் ஆசை வந்தது. ஆனால் ஆசிரியரின் வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. நான் எல்லாவற்றையும் ஆசைப்படக்கூடாது, என்னை நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். அவன் அளவாக மட்டும் வாங்கி சாப்பிட்டான். அதை பார்த்த கடைக்காரர் சொன்னார், நீ நல்ல ஒழுக்கம் கொண்ட பையன், வாழ்க்கையில் பெரியவனாக வருவாய் என்று. அப்போது அருண் உணர்ந்தான். உணர்வுகளை கட்டுப்படுத்தி நல்ல ஒழுக்கத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்று. கதை நெறி. உணர்வுகளை அடக்கி பொய் இல்லாத ஒழுக்கத்துடன் வாழ்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்.